உழைக்கல. அந்த உழைப்பு தன்மை என்பது குறைவாக இருக்குது. ஆனா, அவருக்கு கிடைச்ச பலம் என்னன்னா, அந்த முக்கிய பதவியில இருந்ததுனால, ஐயா ஓபிஎஸ் சொல்லிட்டு விவாதங்கள்ல அடிக்கடி பேசப்பட்டதுனால, அந்த ஊடக வெளிச்சம் லைம்லைட்ல இருந்துட்டு இருக்கிறாரு. இனி அந்த ஊடக வெளிச்சம் குறையும். என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து அவரு திமுகல இருக்கிற ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறார். அவ்வளவுதான். வேட்பாளர் சீட்டு கொடுத்தா வேட்பாளர். திமுக ஆட்சி வந்தா ஒரு 10+1 அமைச்சர்கள்ல அவரும் ஒருத்தர். ஒருவேளை சபாநாயகரானா சபாநாயகருக்குலாம் இவ்வளவு ஊடக வெளிச்சம்லாம் கிடைக்காது. சபாநாயகரா இருந்துட்டு நியூட்ரலா போகணும். இவருக்கு சபாநாயகர் ஆகிற வாய்ப்பு இருக்கா? பேசப்படுகிறது. இவருக்கு வந்து எனக்கு என்னன்னா சபாநாயகர் வாய்ப்பு பேசப்படுகிறது. அதே மாதிரி அவை முன்னவர் கொடுப்பாங்கன்ற மாதிரி தெரியுது. அதுல எனக்கு கருத்து வேறுபாடு. அதாவது துரைமுருகனுக்கு அடுத்து அந்த கட்சியில இன்னும் அந்த கட்சிக்காகவே ஊழலோ நல்லதோ கெட்டதோ, எனக்கு நல்லது கெட்டது எதுனாலும் அது அண்ணா அறிவாலயம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த கட்சியில் இருக்கிறாங்கன்னும் போது, புதுசாக 35 வருஷம் வேற ஒரு கட்சியில் உழைச்சிட்டு அதுக்கப்புறம் வரவங்களுக்கு வந்து 2வது முக்கிய இடம் 3வது முக்கிய இடம்ன்றது